வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அது வந்து என்னென்னா மில்க் மெய்டு கோகோனட் சுகரை வச்சு பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து பிரேசிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே உள்ள அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலா பாயி ஆனாஸ்ன்னு அதுக்கு பேர். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன். பண்ணுறது இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் மெய்ட், சுகர், பட்டர், கோகோனட்டை வந்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர், இவ்வளோதான் இதுக்கு வேணும். கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மில்க் மெய்டு விடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து பட்டர் போட போகிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் அது மெல்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் கிண்டணும். அதுக்கப்புறம் தான் மற்ற சாமான்லாம் போடணும். மெல்ட் ஆகிடுத்து, நெய் மெல்ட் ஆகிடுத்தும் பட்டர். இப்போ வந்து நான் வந்து தேங்காயை போட போகிறேன். நான் தேங்காயை போட்டுட்டு கிண்ட வேண்டியது நல்லா. இது வந்து நல்லா திக்காக இருந்தனே நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் இப்படி கிண்டணும். இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இது பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். அதோடய டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் இது வந்து இந்த ஸ்வீட் வந்து பிரேசிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து பண்ணி பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நம்ம இங்கே ஆற்றுல வந்து இந்த தேங்காய் தட்டிப்பால் பண்ணுறாப்புல நம்ம வந்து வெல்லம் போட்டு பண்ணுறோம். இது வந்து இது சர்க்கரையை போட்டு பண்ணுறது, இல்லைன்னா மில்க் மேடு போட்டு பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்குது. இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இது வந்து கூல் ஆகிடுச்சு. தேங்காயெல்லாம் போட்டுக்கலாம், தேங்காய் மில்க் மேட்லாம் நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா உருண்டையாக உருட்டி வைக்கிறேன். நான் கொஞ்சம் ஆறணும், இது சூடாக இருக்கிறதுனால ஆற வச்சு உருட்டுறேன். நான் இந்த அளவுக்கு உருட்டலாம். இப்போ வந்து கடாயில் வந்து 1/4 கப்பு வந்து சீனி எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன். வந்து 1/8 வந்து தண்ணி விடுறேன். ரொம்பவும் தண்ணி விட்டுற வேண்டாம். இது வந்து நான் இப்போ வந்து கேரமல் பண்ண போகிறேன். ரெடி ஆகிட்டு இந்த லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன்ல, இப்போ இந்த உருண்டையை அதில் போட போகிறேன். இப்போ வந்து இந்த சுகர் வந்து இது மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்து இப்போ இந்த உருண்டையை வந்து இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் போட போகிறேன். நான் பாலா பாயி ஆனால் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்வீட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள் இப்படி இருக்குது. நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.